சூர்யாவை நம்ம இங்க கூட்டிட்டு வந்து வைத்தியம் பண்ண விஷயம் எப்படியோ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவரு அந்த பொண்ணு சுப்புவை கூட்டிட்டு சூர்யாவை தேடி இங்க வந்துட்டாரு. அந்த நேரம் பார்த்து இந்த பாலா போனவன் பணத்தாசையால பெரிய தப்பு பண்ணிட்டாம்மா. ஆனா போலீஸ் என்னத்தாம அரெஸ்ட் பண்ண வந்தது. ஆனா காயத்ரி இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஏன் தான் பழி ஏத்துக்கிட்டு போனான்னு தெரியல. என்னால நடந்த இந்த தப்ப நான் சரி பண்ணாம விட மாட்டேன் சார். என் உயிரை கொடுத்தாச்சும் நான் காயத்ரி காப்பாத்துவேன் சார். என்ன நம்புங்க ப்ளீஸ். வாய மூடியா. என்ன ரெண்டுக்கு இங்க நடக்குது? என்னது? நான் போய் எப்படி மாமாட்ட இதெல்லாம் சொல்லுவேன்? அதுவும் அவருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல போலீஸ் வந்து காயத்ரியை புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா என்ன சார்? இல்ல சார், வேண்டாம். காயத்ரி வெளியில வந்துருவா. அவளை நான் வர வைக்கிறேன். உங்களுக்கு என்ன சங்கடமும் வராம நான் பாத்துக்கிறேன் சார். நான் பண்ண பாவத்துக்கு இது பிராயச்சித்தமா இருக்கட்டும். டாக்டர், என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கார் டாக்டர்? உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் சீரியஸ் கண்டிஷனை தாண்டிட்டாரு. தேங்க்ஸ் டாக்டர், thank you so much. அப்படி என்னமா மருந்து எடுத்துக்கிட்டாரு? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும்மா. கம்ப்ளீட் பாடி மெட்டாப்ளேஷனே மாறி இருக்குமா. ஈஸியா எடுத்துக்கக்கூடிய மெடிசனை கூட ஒரு அழற குழந்தைக்கு பாலாடையில வச்சு பால் ஊத்துற மாதிரி அவருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குமா. அது எங்களுக்கே தெரியல டாக்டர். அவர் ஒரு தப்பான கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவங்க தான் இப்படி பண்ணிருக்காங்க. டாக்டர், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அவர் சென்னை போறதுக்குள்ள நார்மல் ஆயிட்டாருன்னா அதுவே போதும். நோ ப்ராப்ளம். ஹி இஸ் ஆல்மோஸ்ட் நார்மல். ஒரு half an hour கழிச்சு நீங்க போய் பார்க்கலாம். அவர் கண் முழிச்சிருவாரு. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். இட்ஸ் ஆல் ரைட். சமந்தி, சுபு, சூர்யாக்கு எப்படிமா இருக்கு? இப்பதான் மாமா டாக்டர் வந்துட்டு போனாரு. ஆல்மோஸ்ட் நார்மல் ஆயிட்டாருன்னு சொன்னாரு. சமந்தி, மாப்பிள்ள பொழைச்சிக்கிட்டாரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா. இன்னும் half an hourல கண் முழிச்சிருவாரு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்படா, இப்பதான் சமந்தி எனக்கு நிம்மதியா இருக்கு. மாமா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் போய் பார்த்து பேசிட்டு இனிமே அவருக்கு இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் இருக்கோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சென்னைக்கு கிளம்ப வேண்டியதுதான். மாமா, நீங்க போயிட்டு வந்த விஷயம் என்னாச்சு? சொல்றமா, அந்த காயத்ரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. எப்படி மாமா? ராமையா வீட்டுக்கு நான் இன்ஸ்பெக்டரோட போயிருந்தேன். அந்த ஆளு எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டணும்னு நினைச்சேன். ஆனா சூர்யாவுக்கு அடுத்தது நான் தான். அந்த காயத்ரி கைதாயிட்டாமா. காயத்ரி இப்ப எங்க இருக்கா? இப்பத்திக்கு அவ லாக்அப்ல இருக்கிறா சம்பந்தி. நாளைக்கு அவளை கோர்ட்ல நிறுத்தி அவ செஞ்ச தப்ப ப்ரூவ் பண்ணி அவளை நிரந்தரமா ஜெயில தள்ளல. என் பேர் தர்மலிங்கன். என்ன நினைச்சிட்டா என்ன? விடமாட்ட சம்பந்தி. அவளை ஓட ஓட அடிச்சு விரட்டல. நான் என் பிள்ளைக்கு அப்பனே இல்லை. கடவுளே, அப்பா அழாதம்மா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. எப்படி இருக்காரோ தெரியலையே. ஐயோ ஐயோ. அண்ணாமலை எங்க அட்மிட் ஆயிருக்காங்க? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. ஐசியூ வார்டுல இருப்பாரு, அங்க போய் பாருங்க. பொறுமையா வாங்கம்மா.
எனக்கு என்னாச்சுங்க? என்ன இதெல்லாம்? ஐயோ கடவுளே, என்ன பாச்சு? இப்படி இருக்கீங்க? என்னாச்சுங்க? அப்பா இப்ப எப்படி பாருக்கு? ஐயோ என்ன பாச்சு? நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆண்டவன் வேற ஒண்ணு நினைக்கிறான். விடுமா, அதான் என் பொண்ணு இல்லையே. இந்த உசுரை சுமந்துகிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு கஷ்டப்படணும்னு தெரியல. ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? காயத்ரிய பார்த்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனீங்க. காயத்ரி வந்துருவான்னு நான் வாசல்லையே பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேங்க. ஆனா இப்போ இந்த நிலைமையில உங்களை பார்க்கும்போது பாதி வழியில இப்படி ஆயிடுச்சு லட்சுமி. நெஞ்சு வலிச்சது. இங்க வந்தா ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. ரேணுகா அக்கா எங்கப்பா? ரேணுகாவையும் குமாரையும் தான் அனுப்பியிருக்கம்மா. காயத்ரிய பார்த்து பேசி கூட்டிட்டு வந்துருவாங்க. என்னங்க காயத்ரி வந்துருவா இல்லங்க? வரணும், வருவான்னு நம்புறேன் லட்சுமி. அப்ப நெஞ்சு வெளியில கிடக்குறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரமாட்டேன்னு சொல்லுவாளா? அவ மனசு என்ன அவ்வளவு பெரிய கல் மனசா? வந்துருவாமா, கண்டிப்பா வந்துருவா. அம்மா அழாதீங்கம்மா, அக்கா கண்டிப்பா வந்துருவாம்மா. கௌரி, நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோண்டி? ஒண்ணு மாத்தி ஒண்ணு இப்படி அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கேங்க நம்மள. எல்லாம் சரியா போயிடு லட்சுமி. கவலைப்பட்டா மட்டும் என்ன ஆயிட போகுது? பொறுமைதான் மனுஷனுக்கு ரொம்ப அவசியம். அம்மா 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? டாக்டர் ரவுண்ட்ஸ் வராரு. நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வெளியில இருங்கம்மா. டாக்டர் வந்துட்டு போட்டோம். எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போறான்னு நானே டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறேன். சரிங்க. சூர்யா, அம்மா. சூர்யா, எங்கடாப்பா போயிட்ட நீ? எங்கடா போய் தொலைஞ்ச நீ? கேக்குறோம்ல, உன்னை காணும்னு தவிச்சு போயிட்டோம். அண்ணி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. இனிமே ரிலாக்ஸா இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன யாரு கடத்தினாங்க? எல்லா தலை எழுத்துப்பா, வேற என்னன்னு சொல்றது? முதல்ல நீ போய் படு, நீ ரெஸ்ட் எடு. உனக்கு அப்புறம் நான் எல்லாமே சொல்றேன். சுபு கூட்டிட்டு போமா? சரிங்க அத்தை. வேணாம், நானே போய்க்கிறேன். போடா, நீ போய் படுப்போ. கோமதி, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன விஷயங்க? அந்த காயத்ரிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. என்னங்க சொல்றீங்க? காயத்ரி கடத்தினாளா? ஆமா கோமதி, சூர்யாவை கடத்திட்டு போய் மறைச்சு வச்சது தான் அவளே ஒத்துக்கிட்டா. இப்ப அவ ஸ்டேஷன்ல இருக்கா, நாளைக்கு அவ கோர்ட்ல இருப்பா, நாளைக்கு அவ ஜெயில இருக்க போறா. நிஜமாவாப்பா சொல்றீங்க? ஆமா அண்ணி. நல்லவ மாதிரி என்கிட்ட வேஷம் போட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்லி பெங்களூர் போனவ அங்க இருந்துகிட்டே சூர்யாவை அங்க வர வச்சு அவரோட வாழணும்னு நினைச்சிருக்கான். அதுல ஏதோ பிரச்சனை வந்து சூர்யாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவரை போலீஸ் தேடி என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு.
கடைசியில ஹோசூர்ல ஒரு வீட்ல போய் தங்கி அங்க இருக்கிறவங்க தலையில மிளகா அரைச்சு அவங்கள வச்சு சூர்யாவை கடத்திருக்கா. அடி பாவி. ச்சே. ரொம்ப டேஞ்சரான பொண்ணுங்க. நானே எதிர்பார்க்கல. இந்த ரேணுகா வேற கூடவே இருந்து உதவி பண்ணிருக்கா. இத பாரு சுப்பு, அவங்க 2 பேரையும் இனிமே நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது சொல்லிட்டேன். அத விடுங்க சம்பந்தி. ஏங்க அப்போ காயத்ரி ஜெயிலுக்கு போயிடுவாளா? இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? அத பத்தி நமக்கு என்ன? இப்ப அவ போலீஸ் கஸ்டடியில இருக்கா. அவ வெளியில வராம இருக்கிறதுக்கு நாம தான் ஏதாச்சும் வழி பண்ணி ஆகணும். கரெக்ட் சமதி. உடனே பண்ணி ஆகணும் அத. நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவ உள்ளதான் இருக்கணும். ஜெயிலுக்குள்ள கடந்து சாகணும். செஞ்ச தப்ப நினைச்சு நினைச்சு அவ கதறி கதறி அழணும். அதை விட முக்கியமான ஒண்ணு இருக்கு மாமா. என்னைக்குமே அவ வெளியில வரவே கூடாது. அதுக்கு முன்னாடி காயத்ரியை நான் பார்க்கணும். சுப்பு, என்னம்மா சொல்ற? நான் அவளை பார்த்து பேசணும். ரேணுகா, குமாரு, காயத்ரி, காயத்ரி, ரேணுகா, காயத்ரி எங்க? என் காயத்ரி எங்க? அக்கா எங்க மாமா? சொல்லு ரேணுகா, எங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. போன இடத்துல ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்னம்மா சொல்ற? காயத்ரி இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காம்மா. அக்கா, ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்லயா? கடவுளே. அத்தை, பதறாதீங்க அத்தை. நாங்க அங்க போறதுக்கு முன்னாடியே அந்த தர்மலிங்கமும் சுபுவும் அங்க போயிருக்காங்க. காயத்ரிய முதல்ல எப்படியாவது வெளியில எடுக்கணும். இப்போதைக்கு நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுளே, அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா? அத்தை வேண்டாம் அத்தை. ஏற்கனவே மாமாக்கு நெஞ்சு வலி. இதுல காயத்ரி அரெஸ்ட் ஆன விஷயத்த சொன்னா அவர் உயிரே போயிடும் அத்தை. ஆமாமா, முதல்ல அக்காவை வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன வழின்னு பாப்போம். அதுக்கப்புறமா அப்பா கிட்ட நிதானமா சொல்லிக்கலாம். கவலைப்படாதீங்கம்மா. இவ்வளவு நாள் அவ நம்ம எல்லாரையும் விட்டு வெளிக்கு ரொம்ப தூரத்துல இருந்தா. இப்ப சென்னையில தான் இருக்கா. என்ன ஒண்ணு, வீட்ல இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. அம்மா, ஒரு நல்ல லாயரா பார்த்து ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா காயத்ரி வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். தைரியமா இருங்கம்மா. கடவுளே, இது என்ன சோதனை இது? என்னால வாங்க முடியலையேடி. ஏடி நம்மள மட்டும் இப்படி கடவுள் சோதிக்கிறாரு? ஒண்ணுமே புரியலையே.
மாமா நீங்க உள்ள வர வேண்டாம், இங்கே இருங்க. ஏமா? நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சுப்பு, நீங்க எதையும் கவலைப்படாதீங்க, இங்கே இருங்க. என்னம்மா? சார், நான் கொஞ்சம் காயத்ரியை பார்க்கணும். எதுக்கு? கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். பிரச்சனை பண்ணாம பார்த்துட்டு சீக்கிரமா போயிடும். யோ பாத்துக்க. சரி சார். நல்லா இருக்கியா காயத்ரி? நல்லா இருக்கேன்னு நான் பொய் சொல்ல மாட்டேன் சுப்பு. ஆனா நம்பிக்கை இழந்துடல. பூமி சுத்துறப்போ ஒரு பக்கம் இருட்டுனா இன்னொரு பக்கம் வெளிச்சம் இருக்கும். அங்க வெளிச்சம் இருக்கும்போது இங்க இருட்டா இருக்கதானே செய்யும். இத நீயோ நானோ மாத்த முடியாது. சோ நீயே மென்ஷன் பண்ணிட்ட, நான் வெளிச்சத்துல இருக்க, நீ இருட்டுல இருக்கன்னு. ஐம் ரைட்? நான் ஏன் அப்படியெல்லாம் சொல்ல போறேன்? ஆனா ஏய், சும்மா நிறுத்து. நீ எவ்வளவுதான் தில்லாலங்கடி வேலை செஞ்சாலும் என் சூர்யாவை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. பார்த்தல, முதல்ல பெங்களூருக்கு வர வச்ச, அப்புறம் ஹோசூருக்கு கடத்திட்டு போன. இப்ப அவரு எங்க இருக்காரு, நீ எங்க இருக்கன்னு பார்த்தல. நான் எதுக்கு யோசிக்கணும்? உனக்கும் எனக்கும் மேல கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். அவன் யோசிப்பான். கரெக்டா யோசிச்சு தெளிவா பதில் சொல்லுவான். அதான் பதில் சொல்லிட்டானே, இதுக்கு மேல பதில் என்ன சொல்லணும்? காயத்ரி, சூர்யா என்னோட சொத்து, எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவர் ஏன் கூட தான் சேருவார்னு அழுத்தம் திருத்தமா பதில் சொல்லிட்டாரே. இல்ல சுப்பு, நானும் அப்படிதான் நினைச்சேன். உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இருந்தாலும் சொல்றேன். எப்ப நீ சூர்யாவை விரும்புறேன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுல அவரை நான் இறக்கி வச்சுட்டேன். ஆனா விதின்னு ஒண்ணு இருக்கு பாரு, அதுதான் அவரை என் பக்கம் திரும்ப திரும்ப இழுத்துட்டு வருது. ஏய், சும்மா நிறுத்து. பெரிய விதிய பாத்துட்டேன். நான் உண்மையதான் சொல்றேன் சுப்பு. ஏன் விருப்பம் இல்லாம, ஏன் சம்மதம் இல்லாம திடீர்னு சூர்யா ஏன் கழுத்துல தாலி கட்டணும்? ஏய், அது விதி இல்ல, அவரு புத்தி கெட்டு போயிருந்த நேரம். இல்ல சுப்பு, அதுதான் விதி. அப்ப கூட அவர் கட்டின தாலியே நான் மதிக்கல. அது எனக்கு உரிமையானதுன்னு நான் நினைக்கல. உன் வாழ்க்கைய அநியாயமா நான் கெடுத்துட கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் தாலிய கழட்டி கோயில் உண்டியல்ல போட போறேன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனா செய்யலையே. அது உன்னோட கொழுப்பு. இல்ல சுப்பு, அதத்தான் நான் விதின்னு சொன்னேன். என்னால ஏன் தாலிய கழட்ட முடியலன்னு அப்ப எனக்கு தெரியல. ஆனா பெங்களூர்ல என்னென்னமோ நடந்து முடிஞ்சு அவர் கருவனா என் வயித்துல சுமக்க ஆரம்பிச்சேன் பாரு, அப்பதான் எனக்கு புரிஞ்சது.